நதி நீரூற்றுகளையும் உலகத்தில் உள்ள சர்வத்தையும் படைத்த சிறுத்திகத்தாவாகிய ஜீவனுள்ள தேவனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கின்ற ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் குடிமொழியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் என்று ஏசாயா 2 அதிகாரம் 2-3, மீகா 4:1 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய ஆலயத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவரே, நீர் பிழைப்புக்காக சென்ற இடத்திலே, ஆண்டவரே, வேலை செய்து கொண்டு இருக்கிற இடத்திலே நீர் சந்தித்து உண்மையான ஒரு சபையை தேடி தெரிந்து அந்த சபையிலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, ஆண்டவரே, மலேசியாவில் உள்ள ஈப்போ என்கிற கிளை சபையில் ஆண்டவரே டீக்கனாக பட்டமளித்து இந்த கடைசி நாட்களிலே இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தும்படியாக 1932 ஆண்டிலே ஆண்டவரே மடத்துப்பட்டி என்ற கிராமத்திலே இந்த ஆலயத்தை ஸ்தாபித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே சகேயு மோசஸ் என்று பெயர் பெற்று ஆண்டவரே டீக்கனாக பட்டமளித்த அந்த ஊழியக்காரரை கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவாதி தேவன் செய்த அளவில்லாத கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம். கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலகமுள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அதன் பின்பு முடிவு உண்டாகும் என்ற கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் இந்த இடத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை மனம் திரும்பி நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடுங்கள். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே எல்லாவற்றிற்காக பிதா என்ற நித்திய தேவனை சோத்தரிப்போம் நாமோ. பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளும் தங்கள் புருஷருக்கு அந்த காரியத்திலும் கீழ்ப்படிக்க வேண்டும். சொந்த காரியத்தில் புருஷர்களுக்கு இந்த காரியம் வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போலே புருஷன் மனைவிக்கு தலையாம். அவரே சரீர சபைக்கு ரட்சகருமாமே. சீயோன் மாலையின் மேலே தேவதூதர் கூட்டம். ஒரு சித்திர பொன் தோட்டம். தேடி மாலை வாங்க போன செல்வராஜன் வாரார். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து தேவ நீதியை செய்யுங்கள். சீயோன் மாலையின் மேலே தேவதூதர் கூட்டம். ஒரு சித்திர பொன் தோட்டம். தேடி மாலை வாங்க போன செல்வராஜன் வாரா.